வணக்கம்ங்க. இது உங்கள் கொங்குலவன் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்ன விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு கேட்குறீங்களா? நம்ம சத்தியமங்கலத்தில் ரொம்ப ஃபேமஸான பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது இல்லைங்க, அதில் பார்த்தீங்கன்னா நோம்பி வருதுங்க அடுத்த மாதம். அதுக்காக சுற்றி இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. அதை தாங்க இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கோயிலை சுற்றி சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 டிராக்டருக்கு பக்கமாகவே இருக்குங்க. எல்லாமே வேலை செய்கிறதுக்கு வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 50 ஜேசிபி ஆட்டம் இருக்கும். இது எல்லாமே வேலை செய்கிறதுக்காக வந்ததுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இல்லைங்க, அந்தந்த சொந்த டிராக்டருக்காரரே தன்னார்வல அவங்க முடிவு பண்ணி சரி கோயிலுக்காக சுத்தம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி போட்டு எல்லோரும் பேசி ஒரு குழு மாதிரி அமைச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சண்டேயில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டருக்கு கொண்டு போயிருந்தேங்க. இது போக பார்த்தீங்கன்னா எல்லா டிராக்டருக்காரு ஜேசிபிக்கார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி ஒரு 5-6 கிடாய் வெட்டிங்க. வண்டியெல்லாம் நல்லா ஓடணும்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிட்டு கிடாய் வெட்டி மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சு போட்டு மத்தியானம் சாப்பிட போட்டுங்க. அப்புறம் தாங்க எல்லாருமே கிளம்புனாங்க. இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நம்மளுக்கு இதுதாங்க ஃபஸ்ட் டைமு. ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் இது மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா தாங்க இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தால் அடுத்த டைம் எங்கேயாவது கேட்டு பாருங்க. நம்ம வண்டியை கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வாங்க, ஏன்னா கோயிலுக்கு நல்லது தாங்க. சரி வாங்க, என்னென்னலாம் வேலை நடந்தது, எப்படி நடந்தது, அத்தனை டிராக்டர் என்னென்ன வேலை செஞ்சது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாங்க. இது மாதிரி நிறையா வீடியோ அடுத்தடுத்து போடுறேங்க. அடுத்தது நோம்பி வர திருவிழாங்க, அந்த வீடியோவும் எடுத்து போடுறேங்க. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கை போட்டு அப்புறம் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக டிராக்டரெல்லாம் நம்மளுக்கு காலையில் நேரத்துலேயே ஒரு 3 மணிக்காட்ட எந்திரிச்சு போய் வாய்க்காலில் கழுவிட்டு அப்புறம் தாங்க வந்தோம். ஒரு 5 மணிக்காட்ட ஊரில் வண்டி எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி 6:30 கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த டைமில் நாம் வர முடியலைங்க. அந்த டைமில் எல்லா வண்டியுமே வந்து ஒரே முட்டை நிறுத்திங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி ஒரு 5-6 கிடாய் வெட்டி எல்லாத்துக்குமே அது வண்டி வச்சுக்கிறே கும்பிடுவாங்க. அது மாதிரி எல்லா வண்டியும் நிறுத்தி 100 வண்டிக்கு மேலே நிறுத்தி சாமி கும்பிட்டாங்க. பூஜை போட்டதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிடாய் வெட்டின கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் உரித்து சாப்பாடு ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்ததுங்க. ஏன்னா வேலை முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஒரு டிராக்டருக்கு பார்த்திங்கன்னா 3 பேர்னு சொல்லிட்டு, அதனால் அத்தனை பேர் போய் சாப்பிட்டுக்கலாம். அதனால் வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 7 மணி 8 மணிக்காட்ட வேலையை ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா காலையில் அண்ணன் நேரத்துலேயே 8 போயிட்டா அப்படிங்க. நாம் போய் சேரையில் ஒரு 11 மணிக்கு மேலே ஆகி போச்சுங்க. அப்போ போகையில் ஒரு 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் போனேன். சரி அது இவ்வளாக எடுத்துடலான்னு சொல்லி போட்டுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி எடுத்தேன். கோயிலில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லாம் முள் முளைச்சிருக்குதுங்க. அப்புறம் மேடு கோடெல்லாம் இருக்குதுங்க. ஒரு பக்கம் மேடாக இருக்குது, மண் கொட்டி வச்சுருக்குறாங்க. ஏன்னா கோயிலும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி முன்மண்டபம் கட்டுறாங்க. அதெல்லாம் நிறையா கல் அது இதுன்னு மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு குழியாக இருக்கிறவக்க நிறவி இந்த வேலி முள் முளைச்சிக்கிறதெல்லாம் பிடிங்கி அக்கடை போட்டுங்க ஒரு கிரவுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எத்தனை டிராக்டர் தான் இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனி டிராக்டர்லாம் வந்துருந்ததுங்க. சொனாலிக்கா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொனாலிக்கா அது மாதிரி ஒரு 2 டிராக்டரும் என்னமோ தான் வந்துருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம டிராக்டர் நிற்கிது பாருங்க. வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நிற்கிதுங்க. பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது பாருங்க, அது சொனாலிக்கா தாங்க, நம்ம மாடலே தான். எல்லாம் நம்ம பக்கத்து ஊருக்காரதான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. இப்படி வேலை நடக்க பார்த்திங்கன்னா அப்பப்போ எல்லாம் தண்ணியும் கொண்டாந்து கொடுத்தாங்க கோயில் சார்பாக. அப்புறம் பார்த்திங்கன்னா டீ வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் பாருங்கள் மரம் எங்கேயுமே இது இல்லைங்க, எல்லாம் மொட்டையாக நிற்கிது. உனித்தான் எல்லாம் இலை வருங்க, அது மரமே இல்லைங்க அதிகமாக. இப்போ தான் எல்லாம் வச்சுட்ருக்குறாங்க. அடுத்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் நிழலாயிருங்க. இந்த வேலை செஞ்சதுலேயே ஒரு ரொம்ப முக்கியமான வேலை பாருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் எடுத்து போட முடியாதுன்ட்டு 2 ஜேசிபி வச்சு அட் அ டைமில் அப்படியே எடுத்து போட்டாங்க. அது நல்லா இருந்ததுங்க. அது எப்படி எடுத்து போடுறாங்க பாருங்கள். நான் கூட ஒரு ஜேசிபியில் தள்ளி விட்டு அப்படியே தூக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது பாருங்கள் 2 ஜேசிபிலேயே அப்படியே முன்னாடி கையை வச்சு தூக்கி டிராக்டர் பின்னாடி எடுத்து அப்படியே போட்டாங்க. வேலை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இத்தனை வருஷத்தில் பார்த்திங்கன்னா இத்தனை டிராக்டர், இத்தனை ஜேசிபி, சின்ன இட்டாச்சி மாதிரியெல்லாம் சிறுசு, அது பார்த்திங்கன்னா இத்தனை வேலை செஞ்சது நான் பார்த்ததே இல்லைங்க. அத்தனை நிற்கிதுங்க. அதான் கிட்டத்தட்ட ஒரு 100 டிராக்டர் இருக்குங்க. அப்புறம் ஒரு 50 ஜேசிபி இருக்கும். இது ஒரே முட்டை வேலை செஞ்சு பார்த்ததே இல்லைங்க. இன்றைக்கி தான் முதல் டைம் பார்க்குறேன். எனக்கே ஆச்சரியமாக போச்சுங்க. இத்தனை வண்டி பார்த்திங்கன்னா யாருமே ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வர சொல்லிங்க. அவங்க சொந்த வண்டி விருப்பப்பட்டு கொண்டு வந்து கோயிலுக்காக வேலை செஞ்சாங்க. இது நல்ல இதுதாங்க. இத்தனை வண்டி சேர்ந்து ஒரு நாளில் ஒரு கோயிலவே சுத்தம் பண்ணியாச்சுங்க. எல்லோரும் சேர்ந்து சுத்தம் பண்ணால் எவ்வளோ சுத்தம் பண்ணலான்னு நினச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள் அது 2ம் சேர்ந்து மேலே தூக்கிடுச்சுங்க. டிராக்டர் கொண்டாந்து பின்னாடி விட்டு அப்படியே போட்டாங்க. அப்படியே போய் எடுத்து போகலாம். வேலை டக்குன்னு முடிஞ்சுது. நம்ம ஏரியாவில் இருக்கிற பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒருத்தர் விடாத இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. நீங்களும் வந்திருப்பீன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்திருந்தால் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க, இல்லை எனக்கு இதுக்கு வேணேன் கிடச்சிருச்சு அப்படின்னு ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போவாங்க, நாமும் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம தாத்தா இருக்கிற போதெல்லாம் பார்த்திங்கன்னா நோம்பிக்கு ஒரு நாள் முன்னாடியே மாட்டு வண்டியெல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்களாமாங்க.
அங்கே போய் ஒரு நேரம் நைட் தங்கி அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டதப்போ தீ மிதிச்சு போட்டு மாடு கண்ணெல்லாம் அதையும் முதுக்கி விடுவாங்களாமாங்க கடைசியில். ஏன்னா மாடு கண்ணுக்கெல்லாம் எந்த நோவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு மாடு கண்ணையும் முதுக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்களாமாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்களாமாங்க. நம்மளது பார்த்திங்கன்னா வர முடியறதில்ல, மாடு இல்லைங்க. அதான் நாட்டு மாடு இல்லைங்க, மாட்டு வண்டி வேணால் இருக்குது. அதை வேணால் கண்டிப்பாக இன்னும் 2 மாடு வாங்கி வருங்காலத்தில் நாமளும் வண்டியில் போவேங்க. அது நடக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் டில்லரு டிராக்டர்லாம் வச்சுருந்தாலும் மாட்டு வண்டி இருக்கிறது ஒரு தனி இதுதாங்க. அது நல்லா இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக 2 நாட்டு மாடு வாங்கி வண்டி ஓட்டியே தீருவேங்க. அதையும் இந்த வீடியோவில் போடுவேங்க, நீங்கள் வருங்காலத்தில் பாருங்கள். இப்போ அந்த வேலி முள்ளெல்லாம் எடுத்து போட்டாங்க. சரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம்னு நாமளும் அப்படியே வேலை இங்கே செய்கிறாங்களே எல்லா பக்கம் பார்த்துட்டு வந்தேங்க. பார்த்திங்கன்னா அங்கங்கே பரவாயில்ல அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்குதுங்க. 2 ஜேசிபி 4 டிராக்டர் அங்கங்கே நின்றுட்டே இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன வேலையை அங்கங்கே முடிச்சா தாங்க மொத்தமாக முடியும். ஒரே மூட்டை நின்றுருந்தால் முடியாதுங்க. பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறவருது. அப்புறம் முதலே பார்த்திங்கன்னா மேடு கண்ட பக்கமெல்லாம் மண்ணை வலிச்சு டிராக்டரில் கொட்டிட்டோம்னா அது கொண்டு அங்கங்கே கொட்டிடுதுங்க. அதுக்கப்புறம் டோசர் வச்சு அப்படியே நிறவிடுறாங்க, வேலையாக முடிஞ்சு. இது பார்த்திங்கன்னா எல்லாம் வேலி முள் அதுமா அதிகமாக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு மாதிரி இந்த நம்ம பசங்க விளையாடுற கிரவுண்டு மாதிரி எல்லாம் நல்லா ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா வண்டிக்கார வேலையை முடிச்சு சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்றாங்க. இது பாருங்க சின்ன இட்டாச்சி மாதிரி. இது இப்போ தான் பார்க்குறாங்க நேர்லேயே. நல்லா இருந்தது, அது வேலைக்கு வந்துருந்ததுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊர்லலாம் வருவாங்க, இல்லைன்னா ஒரு ஃபேமிலியாக வருவாங்க. வந்து கிடாய் வெட்டுறதோ இல்லைன்னா கோழி ஆக்கிட்டு இல்லை விசேஷமாக காது குத்து இது மாதிரி விசேஷம் பண்ணுறது இங்கே விருந்து நடக்குங்க மத்தியானத்தில். அவங்க எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து அங்கேயே கிடாய் வெட்டி இங்கேயே சாப்பிட்டு போவாங்க. பத்தாவதுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக போச்சுங்களா, ஊர்பட்ட கூட்டங்க. நிறையா பேர் எல்லாம் வந்திருந்தாங்க, நாமளும் போயிருந்தோம். கூட்டம்னா நிகரே இல்லைங்க. பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% வேலை எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அது பார்த்திங்கன்னா எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாதி டிராக்டருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லை, அதனால் மரத்தடி நின்றுட்டு அங்கே நின்றுருந்தாங்க. ஒவ்வொரு டிராக்டருக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்ததுங்க, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டருக்கு வேலை முடிஞ்சதுங்க. அதனால சரி அண்ணன் நான் 2-3 பேர் வந்தேங்க. அவங்க எல்லாருமே சரி சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு சாமி கும்பிட்ற கிளம்பிட்டுங்க. ஒவ்வொரு டிராக்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. சரி நான் போய் கும்பிட்டுலான்ட்டு அப்படியே கிளம்புனுங்க. சரி கிளம்புற போது பார்த்தா இன்னும் வேலை நடந்துகிட்டே இருந்தது, வெளியெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க. சரி அதே வீடியோ எடுத்துகிட்டு போடலான்னு தாங்க. பாருங்கள் அங்கங்கே நிறவர வேலை அது இதுன்னு ஒருத்தர் சொல்கிறக்கு ஒரு ஆள் நின்றுட்டு கோயிலுக்கு சார்பாக நின்றுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேலையை சொல்லிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அந்த சைடுங்க வெளியே. ஏன்னா திருவிழா வருது இல்லைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கடைங்க அது இதுன்னு நிறையா கூட்டம் வருங்க, நிகரே இல்லாத. நீங்கள் வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி போட்டு போனேங்க. பாருங்க புல்லா கோயிலே ஊர்பட்ட கூட்டம். அப்புறம் அங்கே போய் கோயிலுக்குள்ளே பார்த்தா சரி இன்னைக்கு சாமி கும்பிட முடியாதாட்டிருக்குன்னு நினச்சேங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டங்க. லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுருந்தது. சரி எப்படியோ பார்த்துருவோன்னு சாமி பார்த்துருவோன்னு சொல்லி போட்டு லைனில் நின்று கொஞ்சம் நேரம் நின்று தான் கும்பிட்டு வந்தோம். கும்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்து இதெல்லாம் கொண்டை தெரியாங்க. இங்கே தான் கொண்டம் போடுவாங்க. இன்னும் அடுத்த மாதம் நோம்பிங்க, ஏப்ரல் 1 நோம்பி. இந்த இடத்துல தான் கொண்டம் போடுவாங்க. முடிஞ்சால் நீங்கள் வாங்க, ஏன்னா நல்லா இருக்குங்க. கொண்டான்னு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பேர் இறங்குவாங்க. காலையில் ஒரு 2 மணி 3 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அந்த சாயந்தரம் ஒரு 6-7 மணி வரைக்கும் ஆரம்பிப்பாங்க. சரி சாமியெல்லாம் கும்பிட்டு டோக்கன் கொடுத்தாங்க ஒவ்வொரு டிராக்டருக்காருக்கும். கொடுத்துட்டு சாப்பாடு போட்டாங்க. அதை சாப்பிட்டு போட்டு அப்படியே கிளம்புறக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நேரமாகி போச்சுங்க. 2-3 மணிக்கு மேலே தான் கிளம்புறக்கு ஆரம்பித்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நோம்பியெல்லாம் வருதுங்க. என்னென்ன நோம்பி என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விலாகாக எடுத்து போடுறாங்க. ஊர்பட்ட கூட்டம் வருங்க. அதெல்லாம் தொடர்ந்து வீடியோ போட்டே இருக்கிறேங்க. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த டைம் உங்கள் டிராக்டர் இருந்தால் இது மாதிரி கேட்டு நீங்களாக வாலண்டியாக கேட்டு கொண்டு வாங்க.